வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த எல்லா பதிவுகளும் ஏன் உங்களுக்கு நல்லத கொண்டு வந்து குடுக்குதுன்னா, ஐயா நீங்க நல்லதை பெறுவதற்கான அந்த தாராள மனசு உங்ககிட்ட இருக்குங்க. நீங்க முதல்ல இத நம்புங்க. நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள நீங்க நம்புனீங்கனாவே, அது நேரடியா கண்ணெதிர உங்களுக்கு நடக்கிறத நீங்க ரியலா ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஒரு விஷயத்த ஆரம்பத்தில சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஐயா, இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சுக்கணுன்ற அந்த பயபக்தியோட தான் இந்த பதிவு நீங்க பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லது நல்லவர்களை வந்து அடைவதை இங்க எவராலும் தடுக்க முடியாது. யார் என்ன சதி பண்ணாலும், நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நெனச்சாலும், உங்க வாய்ப்ப தட்டி பறிச்சாலும், உங்கள வரக்கூடாதுன்னு நெனச்சாலும், பண்ணக்கூடாதுன்னு நெனச்சாலும், இந்த பிரபஞ்சமும், இறைவனும் உங்கள் தோழனாக நின்று, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத நடத்தி குடுப்பாங்க. நீங்கள் நல்லதை ஈர்ப்பவராக இருந்தால், தீயதே உங்க பக்கத்துல இருந்தாலும், அது ஏதோ ஒரு சூழ்நிலையில அது உங்கள விட்டு விலகிரும். நீங்க திரும்ப நல்லத நோக்கி தான் போவீங்க. ஆகவே இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவு. இங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த கண் திருஷ்டி பிரச்சனையால எப்படிலாம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல மிதுன ராசிக்காரங்க ஒண்ணும் விதிவிலக்கு இல்ல. இவர்களும் இதில் ஒரு அங்கமா தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்னென்னன்றதை இந்த பதிவுல நம்ம ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்னைக்கு நல்ல மாற்றத்த குடுத்து, ஐயா நான் என் வாழ்க்கையிலேயே யூடியூப்ல இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு பதிவ நான் பார்த்ததே இல்ல. முதல் முறை என் மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கு இந்த பதிவு. உங்கள் வார்த்தைகள், உங்கள் உச்சரிப்புகள் என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கிட்டு இருக்குன்னு சொன்ன நபர்கள் நிறைய பேர். இத நான் வாட்ஸ்அப்ல நெறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டு தாய்மார்கள்லாம் அழுதெல்லாம் அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்பியிருந்தீங்க. நான் பார்த்தேன். எனக்கே அத கேட்கும்போதெல்லாம் உடம்பே புல்லரிச்சிருச்சு. உண்மையிலுமே நம்மளுடைய பதிவுகள் எல்லோர் மனதிலுமே இடம் பெற்றுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லாம நம்ம 11,00,000 தாண்டி இன்னைக்கு சந்தாதாரர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லா நாடுகளிலிருந்து, ஃபாரின்லேருந்து எவ்வளோ பேரு. கடல் கடந்தெல்லாம் நம்மளுடைய பதிவுகள் போய் இன்னைக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னா, அதற்கு காரணம் அதற்கான இடம் உள்ள இடத்தில் தான் அந்த பொருள் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பதிவுகள் நல்லத குடுக்குதுன்னா, யார் யாரெல்லாம் நல்லதை எதிர்பார்க்கிற நபரா இருக்காங்களோ, அவங்களுக்கு அவங்களுடைய மனசுல எல்லாம் நம்ம பதிவுகள் இடம் பெற்றுச்சுன்றது தான் உண்மையான விஷயம். அதே போல தான் நம்ம நம்பிக்கையோட குடுத்தோம் மூலிகை சாம்பிராணி. இத்தனை வருடமா நம்மளுடைய பதிவுகள்ல முறையா நம்ம கையால தயாரிச்சு நல்லதை ஈர்த்து தரக்கூடிய ஒரு ஆன்மீக பொருளாக, சக்தி வாய்ந்த பொருளாக இத நம்ப குடுத்தோம். இத வாங்குனவங்க அனைவரது வாழ்க்கையிலும் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஐயா, மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மனிதனிடம் ஆரம்பத்தில் எழக்கூடிய அந்த எண்ணங்களும், சிந்தனைகளும் தான் அவன் வாழ்க்கையில நல்ல நிலைமை அடைவதற்கான அந்த பிள்ளையார் சுழியே. இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இத நெறைய பேர் தெரிஞ்சுக்காம தான் அதிர்ஷ்ட நேரத்தையும் அவங்களுக்கான அதுவா மாறட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்ப நமக்கான அதிர்ஷ்ட நேரம் வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. ஐயா, அது வர்றப்ப வரட்டும். முதல்ல இங்க கடவுள் இந்த ஒவ்வொரு நொடியும் நம்ம கையில குடுத்துருக்காரு. இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு நொடி தான். அடுத்த நாள் என்ன நடக்கும்? நேத்து நடந்தத நெனச்சு கவலைப்படுறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த நொடியை நீங்கள் எப்படி நல்லதாக மாற்றிக் கொள்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கு புத்திசாலித்தனம். ஆகவே இப்ப புதுசா ஆர்டர் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க எல்லாமே 9345397967 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல வரக்கூடிய பதிவுகள்ல எப்படி பூஜை அறையில வச்சு பிரம்மாண்டமா உங்களுக்கு நான் தயார் பண்ணி அனுப்புறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுவேன். அப்பதான் தெரியும் இதுவரை வாங்கியவர்களுக்கும், இனி வாங்கவிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எப்படி இந்த நல்ல அதிர்வலை ஒரு மனிதனிடமிருந்து உருவாகுது. அது எப்படி மற்றவர்கள போய் சேரும் பொழுது அது மாற்றத்த உருவாகுதுன்னு நீங்க நேரடியா வீடியோல பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம நாம் நீங்கள் நீங்கள் வாங்கிய இதுவரை வாங்கிய இந்த மூலிகை சாம்பிராணி நெறைய பேர் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்குனீங்க பார்த்தீங்களா? ஆர்டர் பண்ணி வாங்குனதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்ட எடுத்து வச்சு, முடியாதவர்களுக்கும், ஆதரவற்றோர்களுக்கும் நம்ப நம்பளால முடிஞ்ச உதவிகள பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அது எல்லாமே உங்களுக்கு பதிவுகளா வரும் இனிமே. நீங்க பாருங்க. நீங்கள் வாங்கிய ஆன்மீக பொருளுக்கான பணம்
எப்படி மற்றவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒளிமயமான ஒரு வாழ்க்கை வரணும்னு நினச்சி நம்பி இந்த ஆன்மீக பொருட்களை வாங்குறீங்க. நீங்கள் வாங்கிய பணத்தில் ஒரு பகுதி இங்கே பல பேருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு ஒளிமயமான வெளிச்சத்தை கொடுத்துட்ருக்குதுன்றது தான் உண்மையான விஷயம். அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் வரக்கூடிய பதிவுகளை காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுடைய மனசும் நிம்மதியாக இருக்கும். இந்த பதிவுகள் மூலமாக கொடுக்கக்கூடிய கணிப்புகள் எனக்கும் ஒரு மனதில் நிம்மதியை ஏற்படுத்துது. ஏன்னா நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கரெக்டாக சரியாக புரிஞ்சுக்கிட்ட நபர்களிடம் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்றது தான். ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் ஐயா, பல பதிவுகளில் நான் தெளிவாக சொல்லிகிட்டே இருப்பேன். மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பலரையும் பல நேரங்களிலும் மற்றவர்களை சார்ந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருதே அப்படின்னு வருத்தப்படுறவங்க மிதுன ராசிக்காரங்கள்லேயே நாம் நம்மிடம் தேட வேண்டும், நமக்குள்ள தேட வேண்டும் என்ற அந்த அரிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் தான் இன்று உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். இதுதான் உண்மை. இதை நீங்கள் நம்பினாலும் சரி, நீங்கள் நம்பலினாலும் சரி, நீங்கள் எங்கே தேடினாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்வின் இறுதியில் நீங்கள் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னவாக இருக்கும் என்றால், இப்போ நான் சொன்னது தான். மிதுன ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நீங்கள் வெளியில் தேடுற வரைக்கும் உங்களுக்கு சில இடங்களில் ஏமாற்றங்கள் கூட கிடைக்கும். ஆனால் நீங்கள் தேடக்கூடிய ஒவ்வொரு நல்லதும் உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்குள்ளேயே அந்த திறமை இருக்குது. உங்களுக்குள்ளேயே அதற்கான மாற்றங்கள் இருக்குது. அதை உங்ககிட்ட இருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரது மட்டும்தான் உங்கள் வேலை. அப்படி வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதற்கான வேலையை பார்க்கும். ஆகவே மிதுன ராசிக்கார நண்பர்களே, இந்த கண் திருஷ்டியால் படாத பாடுபடுறேங்க. இந்த நிறைய பேருடைய பார்வை, நிறையா பேருடைய அந்த கெட்ட அதிர்வலைகள் எங்களை அஃபெக்ட் பண்ணுதுங்க. ஐயா மிதுன ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய சில இடங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறு என்னென்னா, நீங்களே தேவையற்ற நபர்கள், உங்கள் மீது பொறாமை கொண்ட நபர்கள், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்கள், இவங்க கிட்டையெல்லாம் நீங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ போய் பழகிடுறீங்க, பேசிடுறீங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுறீங்க, தங்குறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. ஐயா, நான் சில பதிவுகளில் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கேன். இங்கே எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு நம்மளால் இந்த காலத்தில் நம்பவே முடியல. எல்லோரும் சமம்தான். ஆனால் மனிதர்களிடையே சிந்தனைகளும் செயல்களும் நிறையவே மாறிடுச்சு. அப்போ இங்கே நீங்கள் உங்களுக்கான நபர்களிடம் பழகி கொண்டிருக்கீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க, முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான நபர்களாக இல்லாமல் சும்மா உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு அவங்க தேவைக்காக உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறது, அவங்களுடைய விஷயத்தை பூர்த்தி பண்ணுன்றதுக்காக உங்களை பெரிய ஆள் ஆக்கிடுவேன், அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறது, இந்த மாதிரிலாம் நிறைய போலியான நாடகங்கள் ஆடி உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களை வச்சு அவங்க பயன்படுத்திக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா நேரங்களும் காலங்களும் இங்கே நிறைய வீணாக போகுதுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இது மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே உணர்ந்து செயல்பட வேண்டும். தற்பொழுது இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். வீடு மாற்றிருப்பீங்க, நான் ஊர் விட்டு ஊர் வந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன வேலை விஷயத்துலையாகட்டும், வீடாகட்டும், வசிக்கக்கூடிய வீடாகட்டும், ஊர் விட்டு ஊராகட்டும், இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்போது நடந்திருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அல்லது தற்பொழுது அதற்கான சிந்தனைகள் எழுந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சியில் சில பேர் இப்போ ஈடுபட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த நேரத்திலும் இந்த காலத்திலும் மிதுன ராசிக்காரர்கள் இனியும் வரக்கூடிய நாட்களில் யாருடைய கண் பார்வையால் அந்த நெகட்டிவான வைப்ரேஷனும் என்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். என்னன்னா, ஐயா, இங்கே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலேயே உங்களை புரிஞ்சுக்காத நபர்கள் இருக்காங்க. உங்களை தேவையில்லாமல் பேசி, உங்களை அவமானப்படுத்தி, உங்களுக்கு மரியாதை தராமல் இப்படிப்பட்ட சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. உங்கள் ஃபேமிலியிலே இருக்காங்க. அப்படின்றப்ப நீங்கள் அந்த இடத்துல மனசு நொந்து, மனசு உடஞ்சி என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நேரத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இவ்வளவும் நடந்தும் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைக்கி நம்பிக்கையோடு தன் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா, அது உங்கள் மீது உங்களுக்கு உள்ள நம்பிக்கை தான். குலதெய்வ வழிபாடு என்றைக்குமே முக்கியம். ஐயா, நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்மீக வழிபாடு அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் நீங்கள் அளவோட உங்கள் லைஃப்பில் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஆன்மீகமாகட்டும், ஜோதிடமாகட்டும்,
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவோட உங்கள் லைஃப்குள்ள கொண்டு வர வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே போல் இங்கே உணவு சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அடிக்கடி உணவு முறைகளையும், உங்களுடைய செயல்பாட்டு முறைகளையும், ஆரோக்கியம் சார்ந்த முறைகளையும் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இன்னுமே உங்களுக்கு முழுமையான ஒரு ரிசல்ட் கிடைக்காது, ஆரோக்கியம் ரீதியா. சரிங்களா? இதை நீங்கள் கவனமாக நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் உங்க உடம்புக்கு ஏற்றவாறு, உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்றவாறு உணவுகள தான் என்னைக்குமே நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா, இந்த உணவு சார்ந்த நெறைய பிரச்சனைகள் உடல் ரீதியா. ஏன்னா, மிதுன ராசிக்காரங்கனாவே பெரும்பாலும் உடல் சூடு இருக்கும். உடம்பு ஹீட்டான உடம்பா தான் இருக்குமே. இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கே பார்த்தீங்கன்னா, சில நபர்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லல. சில நபர்களுக்கு இந்த இன்னும் குழந்தையே பிறக்காம இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்கலாம் சில பேர் இந்த உடல் சூடு காரணமாவே நெறைய பேருக்கு இது போன்ற சில ப்ராப்ளம். ஐயா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உடம்ப வந்து கூலிங்கா வச்சுக்க, இளநீர் சாப்பிட்றது இந்த மாரி. ஏன்னா, இங்க நீங்க ஜோதிட ரீதியா, கிரகங்கள் ரீதியா பலன்கள தெரிஞ்சுக்கிட்டாலும், நடைமுறையில இங்க சாத்தியமாகக்கூடிய விஷயங்களையும் நீங்க யோசிக்கணும். நடைமுறையில ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்ப மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே மனசையும், உடம்பையும் நல்லா கூலிங்கா வச்சுக்கோங்க. அவன் பேசுறான், இவன் பேசுறான், அவன் நம்மள புரிஞ்சுக்கல, இவன் நம்மள புரிஞ்சுக்கல. இங்க நீங்க எந்த புலம்பல் நீங்க புலம்பிட்டு இருந்தாலும், அதன் மூலமாலாம் எந்த மாற்றமும் வரவே வராது. மிதுன ராசிக்காரங்க புலம்பவே கூடாது. புலம்புறீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் எதிரி. நீங்க புலம்பாம இருந்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த கட்டம் போயிருவீங்க. நீங்க ஐயோ! என் பொழப்பு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, கஷ்டம் அது இதுன்னு நீங்க எந்த அளவுக்கு அத போட்டு நீங்க நெனச்சு நெனச்சு புலம்புறீங்களோ, அது அந்த அளவுக்கு உங்கள போட்டு ஒரு வழி பண்ணிரும். இத தயவு செஞ்சு மிதுன ராசிக்காரங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, வேலை சார்ந்து பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையாவே வேலை இல்ல. இந்த வேலை, அப்புறம் அதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு வேலை, அதுக்கு சம்மந்தம் இல்லாம இன்னொரு வேலை. வேலை நீங்கள் ஒரு வேலைன்னு இல்ல, எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தர்றீங்களோ, அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தரும். அப்போ நீங்கள் வேலைக்கும் தொழிலுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். இந்த நேரம் இடம் மாற்றம் இருக்கின்றனால நீங்கள் இடம் மாறக்கூடிய அந்த இடம் உங்களுக்கு ஏற்ற இடமா அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அங்கே தேவையற்ற நபர்களுடைய சிந்தனைகளையும் அந்த பழக்க வழக்கங்களையும் ஒதுக்கிடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன். இன்னும் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பார்த்து பயன்பெற எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.